கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் அவனை நான் விடுவிப்பேன். அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே, பல்வேறு காலகட்டங்களிலே, பல்வேறு நிலைகளிலே நாம் அடைபட்டவர்களாக காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினாலே நிச்சயமாகவே நீ எந்த சூழ்நிலையில் அடைபட்டு கிடந்தாலும் நான் உன்னை என்ன செய்வேன் என்று சொன்னால் விடுதலை ஆக்குவேன். நீ என்னுடைய நாமத்தை நீர் அறிந்திருக்கிறபடியினாலே உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இன்றைக்கு அடைபட்டு கிடக்கிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாக அந்த சூழ்நிலைகளில் இருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குவார். விடுதலை ஆக்குனதோடு மாத்திரமல்ல, உங்களை ஒரு உயர்ந்த அடைக்கலத்திலே அவர் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி தாழ்ந்த நிலைமையில் அடைபட்டு, நொறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, மற்றவர்களினாலே உதாசீனப்படுத்தப்பட்டு, இனிமேல் ஒன்றுக்கும் உதவ மாட்டாய் என்று சொல்கிற இந்த சூழ்நிலையில் இருந்து ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை விடுவிப்பார். ஏனென்று சொன்னால் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவரிடத்தில் நீங்கள் வாஞ்சையாய் இருக்கிறீர்கள். அந்த வாஞ்சையும் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிற காரியமும் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கும். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.